ஸ்ரீ மாத்ரே நமஹா. குரு கட்டாட்சம், அம்பாலனுகிரம் பரிபூர்ணம். கடன் அப்படிங்கிறது மனச பாதிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்த வேலையுமே ஓடாது. ஏன்னா அவங்களோட மனசு அதே சிந்தனையிலேயே இருக்கும். எப்படாப்பா இந்த கடன்ல இருந்து வெளியில வருது, இல்லைன்னா உங்க மேல கில்ட் இருக்கும். ஏன் தான் இந்த கடனை வாங்கினேனோ அப்படிங்கிற கில்ட் வரும். அதனால என்ன, மன நிம்மதி போறது. அது இல்லாம அதனால வீட்டுல வாக்குவாதங்கள் வரும். சோ இந்த கடனுங்கிறது அது வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பைசா சம்பந்தப்பட்டமான விஷயம் மாத்திரம் இல்ல. ஒரு மனசை பாதிக்கக்கூடிய விஷயமா, உறவுகளை பாதிக்கக்கூடிய விஷயமாவும் தான் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சிம்பிளான சுலபமான 7 பரிகாரம் கொடுக்க போறேன். அது தவிர மகா பெரிவா கொடுத்த 7 பவர்ஃபுல் நாமங்கள், மகா பெரிவா சொன்ன லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து பிக் பண்ண 7 நாமங்கள் மகா பெரிவா சொல்லியிருக்காரு. இத சொன்னா உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். முக்கியமா கடல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தேவையானது லக்ஷ்மி கட்டாட்சம். அது வரணும், அது வேணும் அப்படின்னா இந்த 7 நாமாக்களை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கூடிய சீக்கிரம் எதிர்பார்ப்பீங்க. கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில அமையும். சரி, இப்போ 7 பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். முதல் பரிகாரம் இது ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க வீட்டை கிளீனா வைங்க. ஏன்னா லக்ஷ்மி எங்க வாசிப்போம் அப்படின்னா, எந்த இடம் கிளீனா இருக்கும் அந்த இடத்துல மங்களகரமா இருக்கும், அந்த இடத்துல மகாலட்சுமி வாசிப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கிரிப்சர் சொல்றது. அதனால உங்க வீட்டை சுத்தமா வைங்க. முக்கியமா உங்களோட கிச்சன் சுத்தமா இருக்கணும். செகண்ட் பரிகாரம் இதுவும் ரொம்ப சுலபம். உடைஞ்சு போன பொருட்களை உங்க வீட்டுல வச்சுக்காதீங்க. இம்மீடியட்டா அதை ரிமூவ் பண்ணுங்க. உடைஞ்ச கண்ணாடி, உடைஞ்சு போன பாத்திரங்கள், உடைஞ்சு போன போட்டோ ஃப்ரேம்ஸ், கிராக்கான ஃபிளார் வேஸ், ஓடாத கடிகாரம், ஓடாத வாட்ச், இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க வாட்ச் ரிப்பேரா ஓடுறது, பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா பேட்டரியை போடுங்க. இல்ல ரிப்பேர் ஆயிடுது அப்படின்னா ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா ஓடாம வச்சுக்காதீங்க. சோ ஏதாவது உறைஞ்சு போன விஷயங்கள் உங்க வீட்டுல இருந்ததுன்னா முதல்ல அதை அப்புறப்படுத்துங்க. இன்னைக்கே உங்க வீட்டுல ஒவ்வொரு ரூமா போய் பாருங்க, எந்தெந்த விஷயங்கள் உடைஞ்சிருக்கு, கிராக் ஆயிருக்கு, இல்ல அது யூஸ் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்னா, ஈவன் சப்பல்ஸ் நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸே பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறதுனாலதான் நீங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது தேவையில்லாத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க புடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால அத முதல்ல செய்யுங்க. மூணாவது, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வாங்கின பொருட்களை அப்படி இப்படியும் போடாதீங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமும் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்க பைசா கொடுத்து வாங்குறீங்க. அதை நீங்க மதிக்க கத்துக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு இப்படி போடுறது நீங்க பைசாவை அவமதிக்கிற மாதிரிதான், மகாலட்சுமி அவமதிக்கிற மாதிரிதான். அதனால நீங்க வாங்கக்கூடிய விஷயங்களை ஒழுங்கா அதுக்கு உண்டான இடத்துல வைக்கணும். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். ஆனா இதுக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக் விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்க, நீங்க எப்படி அதை பாதுகாக்கிறீங்க, அது உங்களை பாதுகாக்கும். நீங்க அதை அலட்சியப்படுத்தீங்க. இப்ப பணத்தை அலட்சியப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தேவையானது பணம். ஆனா உங்களுடைய செயல்கள்ல நீங்க அலட்சியப்படுத்துறச்சே அந்த பணம் உங்ககிட்ட வருமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இது 3வது விஷயம். 4வது விஷயம், எவ்ரி ஃப்ரைடே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு அம்பாள் கோவில், அந்த அம்பாள் கோவிலுக்கு போய் ஒரு 100 கிராம் குங்குமம், தாழம்பு குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு கொடுங்க. இந்த மாதிரி 11 வெள்ளிக்கிழமைகள் பண்ணிடுவாங்க. நீங்க இது 5 வெள்ளிக்கிழமைகள் இதை நீங்க பண்ணலாம். முதல்ல இந்த குங்குமத்தை கொடுக்குறீங்க இல்லையா, அதோடய இதையும் பண்ணலாம். இல்லைன்னா அது முடிச்சப்பறமா இதை கண்டினியூ பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். சோ என்ன பண்ணணும்னா, இது 5 வெள்ளிக்கிழமைகள் நீங்க பண்ணணும். மல்லிகைப்பூ முழமா வாங்கினாலும் சரி, கட்டின மல்லிகைப்பூவை வாங்கினாலும் சரி, இல்ல மாலையா வாங்கினாலும் சரி, வாங்கி அம்பாள், ஏதாவது ஒரு அம்பாள், காமாட்சியா இருக்கலாம், மீனாட்சியா இருக்கலாம், மாரியம்மனா இருக்கலாம், ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு போய் அந்த அம்பாளுக்கு இந்த மாலைய சமர்ப்பணம் பண்ணுங்க. இது 5வது. 6வது என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை கார்த்தால அம்பாளுக்கு முன்னா விளக்கேத்துங்க. விளக்கேத்திட்டு 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த 2 வெத்தலைல ஒரே ஒரு கொட்டை பாக்கு வச்சு நல்லா மடிங்க, 4ஆ மடிங்க. நல்லா மடிச்சுட்டு அந்த வெத்தலை கொட்டை பாக்கோட அம்பாளை வேண்டிக்கோங்க, கூடிய சீக்கிரம் என்னோட அத்தனை கடனும் முழுமையா தீரணும்
அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. நல்லா பணம் ஃப்ளோ ஆஃப் மணி என் வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த மடிச்சு வச்சிருக்கிற வெத்தலையும் உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க மாத்தலாம். எத்தனை வெள்ளிக்கிழமை பண்ணலாம்? எல்லா வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆஃப் மணி இருந்துட்டே இருக்கும். இது 6வது டிப். 7வது டிப், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம். என்ன பண்ணணும்னா, நீங்க கடனை கொடுக்கணும் இல்லையா? மங்கள ஹோரையில கொடுத்தா கூடிய சீக்கிரம் உங்களோட கடன் எல்லாமே தீரும். மங்கள ஹோரை, அதாவது அங்காரகன். நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜில அங்காரகன் செவ்வாய் ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட், கடன், இதை கவர்ன் பண்ணக்கூடியவர் மங்கள கிரகம், அதாவது அங்காரகன் செவ்வாய். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மங்கள ஹோராங்கிறது 1 hour அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ரூல் பண்ணும். சூரியன், சந்திரன், செவ்வாய் அதாவது மங்களம், புதன், குரு, சுக்கிரன், சனி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவர், ஃபர்ஸ்ட் அவர், அதாவது முதல் 1 மணி நேரம் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான அதிபதியோட நாளா இருக்கும். அதாவது இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர், அதாவது காத்தால 6 o'clock to 7 o'clock ஏர்லி மார்னிங் சூரிய ஹோரை. அதே இது அடுத்தது திங்கக்கிழமை 6 to 7 o'clock சந்திரஹோரை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காத்தால 6 to 7 மணி மங்கள ஹோரா. சரியா? சோ காத்தால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காத்தால 6 to 7 மணிக்குள்ள உங்களோட கடனை தீர்க்க பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஈவன் ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால கடனே முடிக்க முடியல, என்ன பண்ணாலும் கஷ்டமா இருக்கு, அது கொடுக்கறது கூட முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயில இருந்து கொடுக்க ஆரம்பி. இப்போ எல்லாமே ஆன்லைன் இல்லையா? நீங்க ஆன்லைன் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேங்க்குக்கோ இல்ல வேற யார்கிட்டயாவது வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கோ ஜிபே பண்ணலாம். சோ எப்படியாவது இந்த 6 to 7 மணிக்குள்ள அந்த டிரான்சாக்சனை பண்ண பாருங்க. எவ்வளவு பாசிபிளோ உங்களால அந்த 1 மணி நேரத்துல ஆன்லைன் டிரான்ஸ்பர் ஆகும். இல்ல நீங்க பைசா தான், கேஷ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாயில 100 ரூபாயை ஒதுக்கி வச்சிருங்க. இது கடன் கொடுக்கறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு ஒதுக்கி அந்த 6 to 7 மணிக்குள்ள ஒதுக்கி வச்சிருங்க. அது சின்ன அமௌண்டா இருந்தா கூட பரவாயில்ல. யூ ஸ்டார்ட் வித் ஸ்மால் அமௌண்ட். நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முன்னாடி அம்பாளன் மனசார வேண்டிக்கோங்க. இப்ப நான் மகாபெரிவா சொன்ன 7 மந்திரங்கள் சொல்ல போறேன் இல்லையா? அந்த 7 மந்திரங்களை சொல்லி, அம்மா எனக்கு கூடிய சீக்கிரம் அந்த கடன்ல இருந்து எனக்கு நிவர்த்தி கொடு அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு அந்த டிரான்சாக்சனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுதான் 7 விதமான பரிகாரங்கள். இப்போ மகாபெரிவா நமக்காக கொடுத்த பவர்ஃபுல்லான லலிதா சப்த நாமாவளி, அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தில இருந்து 7 நாமங்கள் சொன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள், பண ரிலேட்டட் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தீரும் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம ஃப்ளோ ஆஃப் மணி, லக்ஷ்மி கட்டாட்சம் உங்க வாழ்க்கையில உண்டாகும் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கக்கூடிய இந்த லலிதா சப்த நாமாவளி. இந்த பரிகாரங்கள் அவுட்டர் பிராக்டிஸ், ரியல் டிரான்ஸ்பர்மேஷன் மந்திர சக்தியாலதான் வரும். அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல லலிதா சஹஸ்ரநாமம் ஃபுல்லா சொல்ல முடியல அப்படின்னா இந்த 7 நாமங்களை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ அன்னதாயே நமஹ, ஓம் ஸ்ரீ வசுதாயே நமஹ, ஓம் ஸ்ரீ சச்சாமிரரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ, ஓம் ஸ்ரீ சிவசக்தைக்கிய ரூபிண்யே நமஹ, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமஹ. இந்த ஒவ்வொரு நாமமும் லலிதா சஹஸ்ரநாமத்தில எடுக்கப்பட்டது. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான உள்ளடக்கம் இருக்கு. முதல் நாமம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீ மாத்ரே நமஹாலேன்னு தான். அதாவது ஸ்ரீ மாதா, இந்த லோக மாதாவான அம்பாளை நம்ம அழைக்கிறோம். எப்படி குழந்தை அம்மான்னு கூப்பிட்டா தாய் ஓடி வருவோம், அந்த மாதிரி நீங்க மனசார உருகி அம்மா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாத்ரே நமஹாங்கிற உங்களோட உள்ளார அம்பாளை கெஞ்சுங்க, அம்பாளை ஓடி வருவோம். அந்த பாவம் தான் உங்களுடைய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கறதுதான் விஷயம். சோ அது ஸ்ரீ மாதா. அடுத்தது அன்னதாயை நமஹா. அன்னதாங்கிறது அதாவது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கக்கூடியவள், அன்னபூரணி, சாப்பாடு கொடுக்கக்கூடியவள். சோ கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு பெரிய பயம்,
நாளைக்கு சாப்பாடு இருக்குமா, என் குழந்தைகளுக்கு எப்படி நான் அடுத்த வேளை கஞ்சி ஊத்த போறேங்கிற நிலைமைக்கு கூட சில பேர் தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த பயத்தை நிவர்த்தி பண்ணி, அம்மா நீ உலகத்துக்கே அன்னம் கொடுக்கிறவ, உங்களுடைய பசியும் அம்பாள் தீர்த்து வைப்போம். அதனாலதான் இந்த பவர்ஃபுல் நாமம் மகாபெரிவா சொல்லியிருக்கார், அன்னதாயே நமஹா. அடுத்தது வசுதாயே நமஹா. வசுதாங்கிறது, வசுதானா இந்த பூமிக்கு வசுதா அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த பூமியில எல்லா வளமும் இருக்கு. நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை வெல்த்தும் இந்த பூமியில இருந்து தான். தங்கம் எடுத்துனாலும் பூமியில இருந்தா வருது, வயிறு எடுத்துனாங்களும் பூமியில இருந்தா வருது. இப்போ கரன்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து பேப்பர், அது எங்கேயிருந்து வருது, அதுவும் மரத்துல இருந்து வருது இல்லையா. சோ எல்லாமே உங்களுக்கு வெல்த்தா இருக்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாமே இந்த பூமியில இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. சாப்பாடும் பூமியில இருந்தா எல்லாமே. அதாவது அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நம்மளுடைய நமஸ்காரம். ஏன்னா எல்லாமே ஸ்ரீ மாத்திரே நமஹா, அப்படிப்பட்ட லோக மாதாவுக்கு என்னோட நமஸ்காரங்கள். ஸ்ரீ அன்னதாயே நமஹா, அப்படிப்பட்ட அன்னபூர்ணேஸ்வரியா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு என்னோட நமஸ்காரங்கள். அடுத்தது வசுதாயே நமஹா, அதாவது எல்லா செல்வத்துக்கும் சோர்ஸா இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்போ என் கடனை தீர்க்கக்கூடிய சக்தியும் நீ கொடு அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கணும். அதுதான் வசுதாயே நமஹா. அடுத்தது ஓம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயே நமஹா. அம்பாளுக்கு மாதா லலிதாம்பிகா சேவித்தானா சேவை செய்யக்கூடியவ. யாரு சேவை செய்யறா? சச்சாமர சாமராங்கிறது விசிறி வீசுறது. யாரு? ரமா யாரு? மாதா லக்ஷ்மி. வாணி யாரு? சரஸ்வதி. இப்போ மாதா லலிதாம்பிகாவோடைய இந்த அமைப்பை பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் லக்ஷ்மி, ஒரு பக்கம் சரஸ்வதி அம்பாளுக்கு சாமரம் வீசுறாங்க. அப்போ அம்பாளை நீங்க வந்து மனசார்த்தமா மாதா லலிதாம்பிகாவை வேண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையான செல்வமும் லக்ஷ்மியும், தேவையான ஞானம் சரஸ்வதியும் தேடி வரும். அப்படிங்கறதுதான் இந்த நாமாவுடைய ஒரு உள்ளர்த்தம். சச்சாம்பர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயே நமஹா. இத நீங்க வந்து மனசார இதை நினைச்சுன்னு நீங்க சொல்றச்சு உங்களுடைய அந்த வைப்ரேஷன் வந்து மாறும். அதனாலதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது 5வது நாமம் கட்டாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹா. கட்டாட்சம்ங்கிறது அம்பாளோட பார்வை. கமலா கோட்டி சேவிதா, அதாவது அம்பாளோட ஒரு பார்வையில கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் வந்து அவங்களுடைய சேவையை செய்வாங்க. அம்பாளுக்கு சேவையை செய்வாங்க. ஒரு லட்சுமி இல்ல, 1,00,00,000 லட்சுமி. இப்போ இந்த நாமாவை நாம சொல்றச்சு அம்பாளுடைய அந்த கட்டாட்சம், அம்பாளுடைய அந்த பார்வை உங்க மேல படும். அந்த பார்வை உங்க மேல பட்டுதுன்னா அதோடைய பவர் என்ன? கோடிக்கணக்கான லட்சுமிகள்ல இருந்து உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதான் கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹா. அடுத்த நாமம் சிவசக்திக்கு ரூபிணியே நமஹா. அதாவது சிவா அண்ட் சக்தி, இந்த யுனைடெட் பவர் வந்து இந்த காஸ்மிக் பவர். நீங்க இந்த உலகத்துல என்னெல்லாம் உருவம் இருக்கோ, என்டையர் யூனிவர்ஸ் எல்லாமே இந்த ஐக்கியத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஐக்கிய சுரூபத்தை நீங்க வந்து இன்வோக் பண்றச்சே உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களோட கடன், இந்த என்டையர் யூனிவர்ஸே அங்கேருந்து வந்திருக்குன்னா உங்களோட கடன் வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதனாலதான் இந்த நாமம் சிவசக்திக்கு ரூபிணியே நமஹா. யாரு? மாதா லலிதாம்பிகா. அடுத்த நாமம் 7வது நாமம் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா. லலிதா அப்படிங்கிறது சாஃப்ட், மென்மையானவள். அப்படிப்பட்ட மென்மையான அம்பாள் கிட்ட நீங்க வந்து மனசார உருகி கேட்டீங்கன்னா உருகி உங்களுக்கு உண்டான வழிய அம்பாள் காமிப்போம். இதுதான் நீங்க சொல்லக்கூடிய லலிதா சப்த நாமாவளி மகா பெரியவா கொடுத்தது. இப்ப இதை எப்படி சொல்லணும்? தினமும் காத்தால எழுந்து குளிச்சுட்டு சுவாமி ரூமுக்கு போய் அம்பாள் போட்டோ வந்ததுன்னா அம்பாள் போட்டோவுக்கு முன்னாடி விளக்க வச்சு, எந்த விளக்கா இருந்தாலும் ஓகே, பிராஸா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, உங்களால எதுவும் முடியுமோ ஏத்திட்டு இந்த 7 நாமாக்களை மனசார உருகி சொல்லுங்க. அம்மா தாயே லலிதாம்பிகா, என்னோட கடன் அத்தனையும் தீர்ந்து ஃப்ளோ ஆஃப் மணி என் லைஃப்ல என்னைக்குமே இருந்துட்டே இருக்கணும், உன்னுடைய அனுகிரகம் என் மேல என்னைக்குமே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த 7 நாமாக்களையும் சொல்லுங்க. இந்த 7 நாமாக்களையும் 12 தடவை சொல்லுங்க. உங்களோட கஷ்டங்கள் நிறைய இருந்ததுன்னா 12 தடவை சொல்லுங்க. இது வந்து எவ்வளவு நாள் சொல்லணும்? தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை லலிதா சஹஸ்ரநாமம் முழுசா சொல்லுங்க. அது முடியலையா, அட்லீஸ்ட் பௌர்ணமி முழுசா லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 48 நாள்
நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்து இந்த வீடியோ கீழ உங்க வாழ்க்கை மாறினதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணீங்கன்னா, இதே மாதிரி உங்கள மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோவ பார்த்து அவங்களோட வாழ்க்கையும் உங்கள் மூலியமா மாறட்டும். சரி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சில விஷயங்கள் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல நீங்க வந்து இத வந்து பண்ண வேண்டாம். யூ கேன் ஸ்டாப். அப்புறமா 5வது நாள்ல இருந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்க வந்து மறுபடியும் இந்த மந்திரம் சொல்றதோ மற்ற ரிச்சுவல்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா தினம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. ஆனா என்னன்னா பூஜையை முடிச்சுட்டு யூ கேன் ஹாவ் பட் டோன்ட் ஹாவ் அண்ட் தென் டூ பூஜை. அது ஒரு விஷயம் மாத்திரம் நீங்க வந்து கடைப்பிடிங்க. முக்கியமா நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏதாவது மனசுல சஞ்சலம் வந்ததுன்னா இந்த மந்திரத்தையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் உங்களை நீங்க வந்து பாத்துக்கணும். அதை நீங்க வந்து கடைப்பிடிங்க. அம்பாலோட அனுகிரகத்தினால உங்களோட வாழ்க்கை மாறட்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட இந்த வீடியோல நான் கொடுத்த அத்தனை விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிற கமிட்மெண்ட்டுக்கு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐ பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஒரு கட்டாட்சம் அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.